தேசத்தை குறித்து பாரப்படுகிறார். ಕರ್ತನು ದೇಶದ ಕುರಿತಾಗಿ ಭಾರವುಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. மறைவிடங்களிலே அவருடைய ஆவி துக்கப்படுகிறது. ಈಗ ಗುಪ್ತ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ತನ್ನ ಆತ್ಮನು ದುಃಖಪಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. யாரிடத்தில் இதை சொல்லுவேன்? ಯಾರ ಬಳಿಯಲ್ಲಿ ನಾನು ಇದನ್ನು ಹೇಳಲಿ? யாரிடத்தில் இதை பகிர்ந்து கொள்ளுவேன்? ಯಾರ ಬಳಿಯಲ್ಲಿ ಇದನ್ನು ಹಂಚಿಕೊಳ್ಳಲಿ? சபைகளுக்கு நேரம் இல்லை. ಸಭೆಗಳಿಗೆ ಸಮಯವಿಲ್ಲ. என் ஊழியக்காரர்களுக்கு நேரம் இல்லை. ನನ್ನ ಸೇವಕನಿಗೆ ಸಮಯವಿಲ್ಲ. என் தீர்க்கதரிசிகள் குறி சொல்லி ஓய்ந்து போகிறார்கள். ನನ್ನ ಪ್ರವಾದಿಗಳು ಅವರು ಕಣಿಗಳನ್ನು ಹೇಳಿಕೊಂಡು ಸುಳ್ಳು ಹೇಳಿ ನಡೀತಾ ಇದ್ದಾರೆ. விசுவாசிகள் எதை குறித்தும் கவலைப்படுவதில்லை. ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ಯಾವುದರ ಕುರಿತಾಗಿ ಚಿಂತೆ ಇಲ್ಲ. வெள்ளம் தங்களை வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருப்பார்கள். ಈಗ ನೀರು ಅವರನ್ನು ಹೊಡೆದುಕೊಂಡು ಹೋಗುವವರೆಗೂ ಅವರಿಗೆ ಗಮನವೇ ಇಲ್ಲ. 2 வருஷம் அனுபவிச்சும் அவர்களுக்கு இன்னும் புத்தி வரவில்லை. 2 ವರ್ಷ ಅನುಭವಿಸುವ ಸಹ ಇನ್ನೂ ಅವರಿಗೆ ಬುದ್ಧಿ ಬಂದಿಲ್ಲ. அவனவன் தன் தற்பொழிவை நாடுகிறான். ಈಗ ಅವನವನ ತನ್ನ ಇಷ್ಟವನ್ನು ಹುಡುಕುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. கர்த்தருடைய நாமம் வியாபார பொருளாಗಿ விட்டது. ಕರ್ತನ ನಾಮವು ವ್ಯಾಪಾರದ ವಸ್ತುವಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿತು. ஆவியானவர் பதை பதைக்கிறார். ಆತ್ಮನು ಆತನ ಭಾರಪಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. நாளைக்கு தேசத்திலே நெருப்பு பற்றி கொண்டால், ನಾಳೆ ದೇಶದಲ್ಲಿ ಬೆಂಕಿ ಹಿಡಿಯಲ್ಪಟ್ಟರೆ என்ன செய்வாய் என்று கர்த்தர் கேட்கிறார். ಕರ್ತನು ಕೇಳುತ್ತಾನೆ, ಏನು ಮಾಡುತ್ತೀ? தேசம் ஆண்டவருக்கு